ஞானம் அருளும் குருவருள் போற்றி. எமது இன்றைய பதிவின் தலைப்பு மூச்சை கவனி. சுவாச காற்று வதைப்படும் சூட்சுமங்கள். விளக்கத் தெளிவு. ஒரு மனிதனின் உடல் உயிர் இயக்க நிலையானது இரண்டாகி இயக்கம் பெறுகிறது என்பதும், அதில் உள்ளுடல் இயக்கத்தினை ஆழ்மன பேராற்றலானது இயக்குகிறது என்றும், புற உடலான ஐம்புலன்களின் இயக்கத்தினை புற மனதானது இயக்குகிறது என்பதையும் இதற்கு முந்தைய பதிவில் விரிவாக பார்த்திருந்தோம். இனி புறமனதின் இயக்கத்தால் நான் எப்படி சுவாசத்தினை வதைப்படுத்துகிறது என்பதனை பார்ப்போம். பஞ்சபூதங்கள் ஐந்தின் கூறுதான் ஐந்து அறிவு வரை உள்ள உயிர்களின் இயக்க ஆற்றலாகவும் அதுவே அதன் அறிவு நிலையாகவும் அமைகிறது. அதனால் தான் ஓரறிவு ஈரறிவு என்று ஐந்தறிவு வரையிலும் வரையறுக்கிறோம். இதில் மனிதன் ஐந்து அறிவையும் கடந்து ஆறாவது அறிவினையும் பெற்றிருப்பதால் ஐந்து பூதங்களையும் கடந்து வெட்டவெளி தத்துவத்தையும் மனிதனானவன் பெற்றிருக்கிறான். இதுவே பகுத்தறியும் அறிவாகவும் இதுவே மற்ற உயிர்களிடமிருந்து அவனை வேறுபடுத்தியும் உயர்த்தியும் காட்டுகிறது. சென்ற பதிவில் கருவில் இருக்கும் குழந்தைக்கு அதற்கு உண்டான தனித்துவமான பூதங்களாக நிலம் நீர் என்ற இரண்டு மட்டும் பெறுகிறது என்றும், மற்றது தாயிடமிருந்து பெற்றுக்கொள்கிறது என்றும், குழந்தையானது பிறந்து தாயுடனான இணைப்பு துண்டிக்கப்பட்டவுடன் பிரபஞ்சத்திடமிருந்து மற்ற மூன்று பூதங்களையும் தன்னுடன் இணைத்து கொண்டு இயக்கம் பெறவும் ஆரம்பிக்கிறது என்று பார்த்தோம். இங்கிருந்துதான் இந்த பதிவில் பல கேள்விகளானது தோற்றமளிக்கிறது. குழந்தையானது பிறந்தவுடன் பிரபஞ்சத்திலிருந்து மூன்று பூதங்கள் எப்படி வந்து அதனுடன் இணைகிறது என்பதுதான் அது. மனிதனுக்கும் பிரபஞ்சத்திற்குமான தொடர்பு நிலையானது மின்காந்த அதிர்வு நிலை இயக்கம்தான். இதுவே நம் சித்தர் பெருமக்களின் கூற்றில் ஆன்ம தத்துவமாகிறது. இந்த ஆன்ம தத்துவமானது அதற்குண்டான உடலை தேர்ந்தெடுத்து வந்தடைகிறது. அதாவது பிறக்கும் குழந்தையின் உடலை வந்தடைகிறது. இதனை டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த இணைப்பு நடந்த பிறகுதான் குழந்தையானது தன்னிச்சையாக மனமும் சுவாசமும் கொண்டு இயக்கம் பெறவும் ஆரம்பிக்கிறது. இந்த இணைப்பில் நிரந்தர இடையூறுகள் ஏற்படுமாயின் அப்பொழுதுதான் குழந்தையானது இறந்தே பிறந்து விட்டது என்றும் பாவிக்கப்படுகிறது. உதாரணமாக வானொலி பெட்டி, தொலைக்காட்சி பெட்டி, மற்றொன்றாக தற்பொழுது பயன்படுத்தப்படும் கைபேசி இவைகளை எடுத்துக்கொள்வோம். ஆகாய வெளியில் கோடிக்கணக்கான அலைவரிசைகள் இயங்கிக் கொண்டிருந்தாலும் அதற்குண்டான அலைவரிசை மட்டும்தான் அதனை வந்து அடைந்து ஒளி இயக்கமாகி இயக்கம் கொள்கிறது. ஆனாலும் ஒன்றின் அலைவரிசை மற்றொன்றுக்கு எந்த விதத்திலும் பொருந்துவதில்லை. இதை போன்றுதான் புவி உலகில் கோடிக்கணக்கான உயிர்கள் தோற்றம் பெற்றிருந்தாலும் அது அதற்கு உண்டான அலைவரிசைகளானது பிரபஞ்சத்தில் தனித்தனியே உண்டு. ஒன்றுக்கு உண்டானது மற்றொன்றிற்கு பொருந்துவதில்லை. இதனை தீர்மானிப்பது எதுவென்றால், இருவரின் இணைப்பில் உயிர் தோற்றமாகும் போது செயல்படும் இருவரின் சுவாச இயக்கமும் பஞ்சபூத தத்துவங்களும் தான். இது அந்தந்த உயிர்களை பொறுத்தும் அதன் சுவாச நிலையினை பொறுத்தும் அமையும். ஆக புவி உலகில் தோற்றம் பெற்று இயக்கம் பெறும் அனைத்து உயிர்களுமே டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் தான். அதற்குண்டான சமிக்சைகள் பிரபஞ்சத்திடமிருந்து வந்து இணையவில்லை என்றால் அது வெறும் ஜடப்பொருள் மட்டுமே, அதாவது உயிர் இல்லாத பூத உடல் மட்டுமே. இப்படி உயிர் என்னும் அசைவில்லாத ஜடப்பொருளை மரணம் என்றும் இறப்பு என்றும் வழங்குகிறோம். இந்த இடத்தில் மீண்டும் நாம் அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உண்டு, பிண்டத்தில் உள்ளது அண்டத்திலும் உண்டு என்பதனை நினைவு கூர்ந்தாக வேண்டும். இனி ஒரு கரு சேர்க்கையில் பஞ்சபூத தத்துவங்கள் எப்படி சேர்கிறது என்று பார்ப்போம். ஆண் பெண் என்ற இனக்கவர்ச்சி தான் காமத்தை தோற்றுவிக்கிறது. இதற்கு இருவரின் மனம்தான் காரணமாகிறது. இந்த இருவரின் மனம்தான் பஞ்சபூத தத்துவங்களில் முதல் தத்துவமான ஆகாய தத்துவமாகிறது. மனமானது காம வயப்பட்டவுடன் இருவரின் சுவாச முறையிலும் மாற்றம் ஏற்பட்டு அதிகமாக செயல்படுவதோடு அழுத்தமும் அதிகரிக்க செய்கிறது. இந்த அழுத்தத்தால் வெப்பம் அதிகமாகி காமாக்னி தோன்றுகிறது. இந்த இடத்தில் காற்று தத்துவமும் நீர் தத்துவமும் வந்து சேர்கிறது. காமமானது உச்சத்தில் செல்லும் பொழுது இருவரிடமிருந்து வெளிப்படும் சுக்கில சுரோனிதம் தான் நீர் தத்துவமாக சேர்கிறது. இந்த இணைப்பின் மூலம் ஆணிடமிருந்து வெளியாகும் விந்து சக்தியானது பெண்ணின் கர்ப்பப்பையில் சென்று சேர சினைமுட்டை திரண்டு கருவாகிறது. இந்த இடத்தில் நிலத்தத்துவமும் சேர்கிறது. ஆக பஞ்சபூத தத்துவ சேர்க்கையானது நடைபெறுவதாலேயே கருவானது தோன்றுகிறது. இந்த இணைப்பில் அந்த நேரத்தில் இருவரிடம் வெளிப்படும் பஞ்சபூதங்களின் ஏற்றத்தாழ்வுகள்
வேறுபாடுகள், அத்துடன் இருவரிடம் உள்ள சுவாச வேறுபாடுகள் மற்றும் அவர்களின் உடல் வன்மை, ஆரோக்கியம், நோயின் தன்மை இவற்றினை பொறுத்து கருவில் உருவாகும் சிசுவின் அனைத்து தன்மைகளும் தீர்மானிக்கப்படுகிறது. அதாவது குழந்தையின் உடல் வன்மை, ஆரோக்கியம், நோயின் தன்மை, நோயின் அளவு, அதன் குணாதிசயங்கள், ஆயுள், அத்துடன் அது பிறந்தவுடன் அது பெறப்போகும் பிரபஞ்ச ஆற்றல், அதாவது ஆன்ம தத்துவம், இவை அனைத்தும் தான். இதைத்தான் நம் சித்தர் பெருமக்கள் நீ என்னவாக இருக்கிறாயோ அல்லது நீ எதுவாக ஆகிறாயோ அதுவே பிரபஞ்சம் உனக்கு வழங்குகிறது என்ற சொல்லாடல் மூலமும் விவரித்திருக்கிறார்கள். இதைத்தான் வெவ்வேறாக கர்மவினை, கர்ம வினைப்பயன் என்று பாவித்தாலும் இதனை நாம் வித்தில் விதைக்கப்பட்டது என்றே பாவிக்கிறோம். ஆக ஒரு தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும் குழந்தைக்கும் பிரபஞ்சத்திற்குமான தொடர்பு நிலையானது கரு தோன்றும் அந்த நொடி பொழுதில்தான் தீர்மானிக்கப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, கரு தோன்றி அது பிறக்கும் 10 மாத கால இடைவெளியில் ஒரு தாய்க்கு உண்டாகும் உடல் சார்ந்த பிரச்சனைகள், மனம் சார்ந்த பிரச்சனைகளானது கருவின் வளர்ச்சி இயக்கத்தில் தடைகளை உண்டாக்கி பிரபஞ்ச தொடர்பினை பெறுவதில் பெரும் இடையூறுகளையும் ஏற்படுத்திவிடும். இந்த இடையூறுகள் நிரந்தரமாகும்போதுதான் குழந்தையானது அசைவில்லாமல் இருக்கும். இதனால் தான் மனிதன் கூன், குருடு, செவிடு, பேடு என்ற ஊனங்கள் இல்லாமலும் அறிவோடும் ஞானத்தோடும் பிறத்தல் என்பது அரிதினும் அரிதாகிறது என்கிறது நம் சித்தர் பெருமக்களின் பல சொல்லாளர்கள். இதற்கான சூட்சுமம் என்னவென்றால், பஞ்சபூத கூறுகள் சரியாக பொருந்தி அமையவில்லை என்றுதான் பொருள். ஆக ஒரு மனிதன் அவனது பிறப்பில் முழுமை பெற வேண்டுமானால் கருவில் 96 தத்துவங்கள் பொருந்தி முழுமை பெறுதல் அவசியமானதாகிறது. இனி ஒரு மனிதனை பற்றி கொண்டிருக்கும் நான் என்னும் அகங்கார முனைப்பானது அவனது சுவாசத்தை எப்படி தடைப்படுத்துகிறது, எப்படி வதைப்படுத்துகிறது என்று பார்ப்போம். ஓர் உடலில் தங்கு தடையில்லாமல் இயக்கம் பெறும் உயிர் சுவாச இயக்க ஆற்றலானது ஆழ்மனம் என்னும் ஆன்ம சக்தியின் மூலம் இயக்கம் பெற்றாலும் அந்த இயக்க பேராற்றலானது உடலுக்குள் சென்றடையும் பாதையானது புற உடல் உறுப்பான நாசியின் மூலமே நடந்தேறுவதாகவும் இருக்கிறது. இந்த நாசி என்பது ஐம்புலன்களில் ஒன்றுதான். இந்த ஐம்புலன்களின் இயக்க கட்டுப்பாட்டு ஆளுமை என்பது புற மனதில்தான் உள்ளது. அதனால் புற மனதினால் ஏற்படும் மாற்றங்களானது ஐம்புலன்களையும் சார்ந்ததுதான். ஆகையால் புறம் மனதின் அசைவுகளும் தன்மைகளும் சுவாசத்தையும் பற்றி கொள்ளத்தான் செய்யும். அதனால்தான் சுவாச முறையிலும் மாற்றங்களும் உண்டாகிறது. அதாவது சுவாசம் தடைப்படுதல், சுவாசம் வதைப்படுதல் போன்றவை. புலன்கள் 5 மூலம் தோன்றும் பார்த்தல், கேட்டல், நுகர்தல், சுவைத்தல், உணர்தல் என்பவைகள் மூலம் மனமானது அதில் ஊடுருவி அது இன்னதென்று அறிய முற்படுகிறது. அப்படி அது இன்னதென்று அறிந்து தெரிந்து கொண்டவைகள் மூலம் மனதின் எண்ண அலைகள் தோன்ற அவற்றில் பிடித்தது, பிடிக்காதது என்று மனமானது வேறுபாடுகளையும் ஏற்படுத்திக் கொள்கிறது. இதில் பிடிக்காதது மனதினால் வெறுக்கப்படுவதும், பிடித்ததை அது மீண்டும் மீண்டும் செய்து கொள்ளவும் செய்கிறது. எதெல்லாம் பிடித்தவைகளாக இருக்கிறதோ அதன் மீது மனதிற்கு இணக்கமும் பற்றுக்களும் தோன்ற ஆரம்பிக்கிறது. இந்த பற்றுக்களினாலேயே ஆசைகளும் தோன்ற, அதன் மூலமாக எந்த புலன்கள் வழி ஏற்படும் செயல் மனதிற்கு மகிழ்ச்சியை தருகிறதோ அந்த புலன் வழி செயலே மீண்டும் மீண்டும் செய்விக்கவும் படுகிறது. ஆக மனதிற்கு பிடித்ததும் பிடிக்காததுமான நிலைகளால் 2 விதமான செயல்தன்மையில் மனமானது செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆக மனதிற்கு பிடிக்காததினால் கோபம், வெறுப்பு, குரோதம், கொலை பாதகங்கள் என்ற செயல்களும், மனதிற்கு பிடித்ததின் மூலமாக இன்பம், காதல், மோகம், காமம், களவு என்ற நிகழ்வுகளும் மாறி மாறி மனதின் மூலம் நடந்தேறுவதாக இருக்கும் நிலையில்தான் அதன் இயக்காற்றலாக இருக்கும் சுவாசத்திலும் மாறுபாடுகளும் தோன்ற ஆரம்பிக்கிறது. ஆக புறமனம் வயப்படும் இந்த 2 விதமான செயல்பாடுகளைத்தான் நம் சித்தர் பெருமக்கள் காமம், குரோதம், உலோபம், மோகம், மதம், மாச்சரியம், துன்பம், அகங்காரம் என்ற எண்ண விகாரங்கள் 8ஆக பாவிக்கின்றனர். இவை அனைத்தும் மனதின் உணர்ச்சி வயப்பட்ட நிலைகள்தான். இந்த புறமனதின் எண்ண விகாரங்கள் மூலம்தான் உள் செல்லும் சுவாச முறையிலும் ஏற்றத்தாழ்வுகளும் அழுத்தமும் உஷ்ணமும் உண்டாகிறது. இதுவே சுவாச தடைகளையும் ஏற்படுத்தி ஜீவகாந்த சிதைவையும் உண்டாக்குகிறது. இந்த சுவாச தடையும் ஜீவகாந்த சிதைவும் தொடர்ந்து ஏற்படுமானால் அதன் மூலம் உள்ளுறுப்புகளின் இயக்கமும் ஆற்றல்களும் பலவீனப்பட்டு செயலியக்கமும் தடைப்பட்டு உயிர் உபாதையும் அதனைத் தொடர்ந்து மரணமும் சம்பவிக்கிறது.
அதனால்தான் நம் சித்தர் பெருமக்கள் நம் சுவாசம் பதைப்படைவதையே உயிர்வதை என்கிறார்கள். ஆக உள்ளுடல் இயக்கமும் புற உடல் இயக்கமும் வெவ்வேறான இயக்க ஆற்றல்களில் செயல்பட்டாலும் புறத்தே நடக்கும் செயல்பாடுகளினால், அதாவது புலன்கள் 5 செயல்பாடுகளினால் அக உறுப்புகளும் சேர்ந்தே பாதிக்கப்படும். மேற்கூறிய மனதின் எண்ண விகாரங்களுக்கு நடுவில் ஒரு சமநிலை செயல்பாடு ஒன்று உண்டு. அதுதான் ஆழ்மன பேராற்றலான ஆன்மாவிற்கு உண்டான செயலாக்கம். அதுவே இறைத்தன்மையின் செயல்பாடு. இதுவே யோக வாழ்வியலில் பிரதானமாக கருதப்படும் அன்பு, கருணை, இரக்கம், தயை என்ற சமநோக்கு தன்மை, அதாவது அன்பே சிவம் என்ற கோட்பாடு. ஒவ்வொரு சராசரி மனிதனிடமும் ஓங்கி நிற்பது புறமனதின் உணர்ச்சி வயப்பட்ட செயல்பாடுகள் தான். இந்த உணர்ச்சி வயப்பட்ட செயல்பாடுகள் மும்மலங்களின் சாயலாக தோன்றுபவை. காரணம், ஒரு மனிதனின் பிறப்பு என்பதே மும்மலங்களின் இணைப்பில் உண்டான மாயையால் தோன்றுபவை தான். அதாவது தாய் தந்தையரின் வித்திலிருந்து பதிவானவை. நாம் எதன் மூலம் தோன்றுகிறோமோ அதன் சாயலாகவே இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. ஆக நமது பிறப்பே மாயையின் மூலம் தோற்றுவிக்கப்பட்டதாக இருப்பதால் நமக்குண்டான இறைத்தன்மையும், அதாவது ஆன்மாவின் இறைத்தன்மையானதும் அதே மாயையினால் மறைக்கப்பட்டுத்தான் இருக்கும். இந்த மாயை திரைகளானது விலக வேண்டுமானால் நம்மிடம் மண்டி கிடக்கும் மும்மலங்களானது விலகித்தான் ஆக வேண்டும். ஆக வித்தில் பதிவாகி தொடர்ந்து வரும் மும்மலங்களானது மன ஒடுக்கம் ஏற்பட்டு அதன் மூலம் தோன்றும் ஜீவகாந்த பெருக்கத்தின் மூலமே அழிவதாகவும் அமைந்திருக்கிறது. அதனால்தான் யோக வாழ்வியலில் மன ஒடுக்கமே பிரதானமாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த மன ஒடுக்கம் என்பது ஐம்புலன்களால் தோன்றும் எண்ண விகாரங்களில் மனமானது லயிக்காமல் விலகி மௌனமாக நிற்றலை குறிக்கும். இந்த மௌனத்தின் மூலம்தான் நம் சுவாசமானதும் சமநிலை சுவாசமாக இயக்கம் பெற்று அதன் மூலம் ஜீவகாந்த பெருக்கமும் ஏற்பட்டு ரசவாதம் என்னும் அரிய பெரிய இயக்கமானதும் நம் உடலில் இயக்கம் பெறவும் ஆரம்பிக்கிறது. அதனால்தான் யோக வாழ்வியலில் பயிற்சி முறைகளையும் தாண்டி மற்றொரு பகுதியானது ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பிரதானமாக கொண்டதாகவும் அமைந்திருக்கிறது. ஆக அன்பே சிவம் என்ற கோட்பாடே மரணமில்லா பெருவாழ்வின் சூட்சுமம்தான்.